அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து கேலி சித்திரம் வெளியிட்ட திமுகவை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜா மீது காவல் நிலையங்களில் அதிமுக சார்பில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுகவின் இந்த செயலை கண்டித்து புதுச்சேரி அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறித்த சித்திரங்களை கையில் ஏந்தியபடி திமுகவிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். எப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பிஜேபியுடன் கூட்டணி அமைந்ததோ அன்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுவிட்டது. தனது அரசை பற்றி ஜனநாயக ரீதியில் விமர்சனம் செய்யக்கூடியவர்களை கூட இன்றைக்கு பொய் வழக்கு போட்டு அவர்கள் மீதெல்லாம் இன்றைக்கு பல்வேறு விதமான வழக்குகளை போட்டு அவர்கள் மீது இரும்புத்தனமான ஒரு நடவடிக்கையை பாசிச திமுக அரசு சர்வாதிகார போக்குடன் இன்றைக்கு ஸ்டாலின் நடந்து வருகின்றார். தங்களை பற்றி விமர்சனம் செய்வர்களை ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு காவல்துறையுடைய துணையோடு அடக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக ரீதியில் 4 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தவர், 1.5 கோடி தொண்டர்களுக்கு ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடிய எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்களை பற்றி சட்டத்துக்கு விரோதமாக, அவதூறாக, கீழ்த்தரமாக இப்படிப்பட்ட விமர்சனங்களை இன்றைக்கு அவர்களது தொழில்நுட்ப பிரிவின் கீழே இன்றைக்கு வெளியிட்டு வருகின்றது என்பது சட்டவிரோதமான ஒரு செயலாகும்.